இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அடுத்த ரவுண்டுக்காக கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஜட்ஜஸும் இந்த ரவுண்டுல இங்க இருக்க காய்கறிகளை மெயினா வச்சுதான் சமைக்க போறீங்க. போன ரவுண்டோட பெஸ்ட் செஃப் செல்வினுக்கு இந்த ரவுண்டுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, செல்வின் 3 செஃப்பை செலக்ட் பண்ணி அவங்க என்ன காய்கறியை மெயினா யூஸ் பண்ணணும்னு சொல்றானோ அதை வச்சுதான் அவங்க சமைச்சாகணும். இதை கேட்ட செல்வின் ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு போட்டியா இருக்க அரவிந்த், ஐசு, வெற்றியை செலக்ட் பண்ணி அவங்க 3 பேரையுமே வாழைப்பூவை மெயின் டிஷ்ஷா வச்சு சமைக்க சொல்றான். ஏன் வாழைப்பூவை சூஸ் பண்ணிருப்பானா, அதை உரிச்சு கிளீன் பண்ணவே கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேல ஆயிரும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற மொத்த டைமே அரை மணி நேரம் தான். இந்த டைமிங்குள்ள சமைச்சு முடிச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம் வாய்ப்பே இல்லைன்னு அங்க இருக்க செஃப் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது போட்டியும் ஆரம்பிக்குது. எல்லாருமே வேகமா வாழைப்பூவை உரிச்சுக்கிட்டு இருந்தா ஐசுவால அதை உரிக்க முடியலன்னு ஓவர் பிரஷர் ஆனதுனால கைகால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த செல்வினும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை பார்த்த வெற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து ஐசுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். நெடுமாறனும் கடுப்பாயி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கத்துறாரு. எல்லாருமே என்ன முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா இவன் தோக்க தான் போறான்னு சொல்றாங்க. ஐசுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நீ போய் சமாடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஜட்ஜஸும் ஏன் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ச் ஆஃப் ஹிஸ்டரியிலே நடந்தது இல்லைன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காங்க. வெற்றியும் நீங்க ஃபர்ஸ்ட் மூச்சை இழுத்து விட்டு நார்மல் ஆகுங்கன்னு சொல்ல அவளும் நார்மலாக ட்ரை பண்றா. அப்ப வெற்றி வாழைப்பூ உரிக்கிற ஸ்பீடை பார்த்து ஜட்ஜஸே மிரண்டு போறாங்க. இதெல்லாம் செல்வினும் பார்த்துக்கிட்டு அவனோட டிஷ்ல கவனம் செலுத்தாம தெரியாம என்னத்தையோ கொட்டி விட்டதுல என்னாச்சுன்னு தெரியல, ஒரே புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. ஐசுவும் இனிமேல் நான் பாத்துக்கிறேன், நீ தயவு செஞ்சு போன அனுப்பி விடுறா. அப்புறம் வெற்றியும் வேகமா வந்து வாழைப்பூவை உரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பிளாஷ்பேக்ல துரை வெற்றி கிட்ட ஏதாவது ஒரு காய்கறியை செலக்ட் பண்ண சொன்னதுக்கு வெற்றி காலிஃபிளவரை சூஸ் பண்ணியிருப்பான். ஏன்னு கேட்டா இதை தான் ஈஸியா சமைக்கலாம்னு சொல்லியிருப்பான். அதனால துரையும் ஈஸியான வேலையை செய்யறதுக்கு எதுக்குடா இங்க வந்தேன்னு ஒரு சாக்கு நிறைய வாழைப்பூவை கொடுத்து உரிக்க விட்டுருக்காப்ல. அதுதான் இப்ப வெற்றிக்கு உதவியா அமைஞ்சிருக்கு. மீத இருக்கிற டைம்ல வேகமா டிஷ்ஷை ரெடி பண்ணி முடிக்கிறான். அப்புறம் டைம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் அரவிந்த் வந்து பிரசன்ட் பண்ண அதை சாப்பிட்டு பார்த்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஐசு வந்து பிரசன்ட் பண்ண அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்து ஐசுவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அடுத்ததான் நம்ம வெற்றி வர அதை சாப்பிட்டு பார்த்து என்னையா பண்ணி வச்சிருக்க, நீ இன்னைக்கு பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, வெறும் 15 நிமிஷத்துல டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணி இந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றது பெரிய விஷயம்னு அவனை பாராட்டுறாங்க. இதனால பாண்டிய கையில பிடிக்க முடியல. பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் அடிய போட்டு கை தட்ட சொல்றான். ஃபைனலா செல்வின் வந்து பிரசன்ட் பண்ணா அதை சாப்பிட்டு கூட பார்க்காம ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி எடுத்து, என்ன இளவியாது, ஃபர்ஸ்ட் ரவுண்டுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரவுண்டுல இப்படி பண்ணி வச்சிருக்க, எந்த தைரியத்துல எங்க முன்னாடி வந்து இதை பிரசன்ட் பண்ணேன்னு போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. ஜட்ஜஸ் இப்படி பேசினது கேட்டு பாவம் செல்வினுக்கு மூஞ்சே செத்து போச்சு. அப்புறம் மார்க்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதும் இப்ப இந்த ரவுண்டோட வின்னர்ஸை பார்க்கலாம்னு சொன்னதும் மேல இருந்து லைட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் மேலேயே வந்து போகுது. அதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகுறது அரவிந்த் தான். அடுத்ததா ஒரு பொண்ணு, அவளுக்கு அப்புறம் ஐசுவும் செலக்ட் ஆக நெடுமாறன் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. ஃபைனலா நம்ம வெற்றி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐசு ரொம்ப சந்தோஷப்படுறா. செல்வின் பண்ண ஊழ வேலைக்கு மொத்தமா பார்சல் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் ஆங்கரும் ஃபைனலை வின் பண்ணி டைட்டில தூக்க போறது யாருன்னு பார்க்க நாங்க எல்லாருமே ஆவலா இருக்கோம்னு செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஷோவை முடிக்கிறாங்க. ஐசுக்கு வெற்றி ஹெல்ப் பண்ணதுனால அவளும் ரொம்ப சந்தோஷமா வந்து வெற்றிக்கு கை கொடுக்குறா. இங்க ராஜன் வேகமா வந்து யாரோ நம்ம ரெசார்ட்டோட ஷேர்ஸ் எல்லாம் வழக்கம் போல இல்லாம 5 டைம்ஸ் அதிகமா பெட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்குன்னு சொல்ல ரகுபதி இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. இது கண்டிப்பா லூத்தரோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரகுபதியும் அது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு அவரோட மொத்த சொத்து நகை எல்லாத்தையுமே வித்து எவ்வளவு ஷேர்ஸை வாங்க முடியுமோ அவ்வளவு ஷேர்ஸை வாங்க சொல்றாரு. ராஜனும் வேணாம்னு சொல்ல நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும்னு அனுப்பி விடுறாரு. இங்க நெடுமரனும் ஐசுவை திட்டிக்கிட்டு இருக்க வெற்றி வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செல்வின் அங்க வந்து அவ ஜெயிச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுற போல. சரி, ஃபைனல்ல என்ன பண்ண போற, யாராவது ஒருத்தவங்க தானே ஜெயிக்க முடியும், அவ அவங்க அப்பாவுக்காக ஜெயிக்க போறாளா இல்ல நீ உங்க அப்பாவுக்காக ஜெயிக்க போறியா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போறான். வெற்றியும் இதை நினைச்சு ஒரே குழப்பத்துல இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.